119 சங்கீதம் அதனுடைய 71 வசனத்திலிருந்து இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அதனால் நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தனது 119 சங்கீதத்தை எழுதும் பொழுது உபத்திரவத்தை வெறுக்கிறவராக அல்ல. நான் அந்த இடத்துல அவரை கவனிச்சு பார்த்தேன். உபத்திரவத்தை தான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, உபத்திரவம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லவில்லை. அநேக நன்மைகளை இது எனக்கு நல்லது, இது எனக்கு நல்லது, இது எனக்கு நல்லது என்று சொல்லுகிற சங்கீதக்காரன் இப்பொழுது சொல்லுகிறார், பிள்ளைகளே, பிள்ளை வெளிநாடு செல்வது மட்டும் அல்ல நல்லது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவம் நல்லது. நீங்க நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் நிறைய காரியங்கள் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லுகிற அநேக நன்மைகளின் நடுவில் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறது. பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்முடைய மனித ஜீவிய வாழ்வில் அல்லது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வருகின்ற சில உபத்திரவங்கள் நல்லது என்று அவர் சொல்லுகிறார். நாம் இதை கவனிக்கும் பொழுது நல்லது என்று கண்ட சங்கீதக்காரன், நல்லது என்று கண்ட பரிசுத்தவான்கள், நல்லது என்று கண்ட நம்முடைய முற்பிதாக்கள் இந்த உபத்திரவத்தை எப்படி பார்த்தாங்க? ரோமர் 5:4 படி நாங்கள் உபத்திரவத்தை நினைத்து அதை மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உபத்திரவத்தை குறித்து நாங்கள் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவருக்காக பாடு சகிக்கிற ஒரு பாக்கியத்தை இயேசப்பா எனக்கு தந்தார். அதான் அந்த மேன்மை பாராட்டுதல். ஆண்டவருக்காக நிந்தை அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு தந்தார், மேன்மை பாராட்டுகிறோம். ஊழியத்தின் நிமித்தம் அவமானப்படுகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார், மேன்மை பாராட்டுகிறோம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால இந்த பூமியில் எனக்கு வரவேண்டிய சில நன்மைகளை தராமல் விட்டுவிட்டார்கள், அந்த உபத்திரவத்திற்காக நான் மேன்மை பாராட்டுகிறேன். நான் கிறிஸ்தவன் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரே காரணத்திற்காக எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கப்படாமல் போயிற்று. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்கு உண்டான உபத்திரவத்திற்காக நான் மேன்மை பாராட்டுகிறேன். அதான் உண்மை. பார்த்தீங்களா? அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உலகத்துக்குரிய மனிதனுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கும் உள்ள வித்தியாசம் அதான். உலக மனிதன் உபத்திரவத்தை கண்டால் ஆண்டவரை விட்டு ஓடிவிடுகிறான். சீசர்கள் இயேசுவை பிடிக்க வந்தவுடனே தோத்திரம் துணியை வரைக்கும் போட்டுக்கிட்டு ஓடின மாதிரி உபத்திரவத்தை கண்டால் மனிதன் ஓடி விடுகிறான். உபத்திரவத்தை கண்டு மனிதன் தெரித்து விடுகிறான். ஆனால் பைபிள் சொல்லுது, ஆமீன், உபத்திரவத்தை கண்டு ஓட அல்ல செய்ய வேண்டியது. ஒரு தேவனுடைய பிள்ளை உபத்திரவத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனாக இருக்கணும். அதுதான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. எனக்கு வருகிற உபத்திரவத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறவனாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. ஒரு பிள்ளை உபத்திரவத்தை குறித்து மேன்மை பாராட்டுவானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு அல்ல, அவனுடைய வாயில் என்ன இருக்கும்? துதியும் ஸ்தோத்திரமும் அவனுடைய வாயில இருக்கும். எந்த ஒரு மனுஷன் உபத்திரவத்தை வெறுப்பாக பார்க்கிறானோ, எந்த ஒரு மனிதன் உபத்திரவத்தை வேண்டா வெறுப்பாக கவனிக்கிறானோ பார்க்கிறானோ, அவனுடைய வாயிலிருந்து துதி வராது, அவனுடைய வாயில ஸ்தோத்திரம் வராது. மாறாக அவனுடைய வாயில முறுமுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அநேக நம்மில் பலரும் இப்படித்தான் இருக்காங்க.
வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே அதை குறித்து முறுமுறுப்பா இருப்பாங்க. பாருங்க, மழை இல்லைன்னு சொன்னா நம்ம மனிதர்களுடைய சுபாவம் உங்களுக்கு தெரியுமா? மழை ஒரு 2 மாசம் வரலைன்னா எல்லாரும் வாயார மழையை திட்டுவாங்க. எந்த ஆளை போச்சுன்னு தெரியல, 10 துள்ளி அது பெஞ்சிருக்காதாம்பா. 3 வாரமா தாராளமா வானம் பொழிந்து கொண்டு இருக்கிறது தம்முடைய ஆசீர்வாதத்தை. இப்போ ஓயாம மழை பெஞ்சிட்டு இருந்தா இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஒரு காலம் ஓயல்ல. யாரு இல்ல 2 மாசத்துக்கு முன்னே இந்த மழையை நீ தானே திட்டின, எந்த ஆளை போச்சுன்னு தெரியலையே, காணாம போயிட்டு. நீ எதிர்பார்க்கிற நேரத்தில் அது அதிகமா பெஞ்ச உடனே நம்ம திட்டுறோம் பாருங்க. இதுதான் மனித இயல்பு. உபத்திரவத்திலே ஒரு மனிதன் மேன்மை பாராட்டுவானே ஆனால், உபத்திரவத்தை ஒரு மனிதன் மேன்மை பாராட்டுவானே ஆனால் அவனுடைய வாயிலே முறுமுறுப்பு அல்ல, மாறாக அவனுடைய வாயிலே என்ன இருக்குமா? துதியும் ஸ்தோத்திரமும் இருக்கும். நம்முடைய முற்பிதாக்கள் உபத்திரவத்தை நல்லது என்று நினைத்தார்கள். உபத்திரவத்தை நல்லதென்று கண்டவர்கள் உபத்திரவத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வாக்கியத்தில், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தில் நம்ம படிக்கும் பொழுது பரிசுத்த மனிதர் ஆமீன் ஸ்தோத்திரம் சொல்லுகிற இன்னொரு வார்த்தையை பாருங்க, வாசிங்க. மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். பாருங்க, உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலினால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்தில், பாருங்க, எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னாங்க, ஐயா உபத்திரவத்திலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னா. இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லலம்மா, பூரண சந்தோஷமா இருக்கேன்றார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. எப்போ உபத்திரவம் வரும்போ அப்பதான் நமக்கு சோர்வு வரும். சில ஆட்களுக்கு முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், வெளிநாட்டில் இருந்து பைசா வர லேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. எழுதி போட்ட லோன் கிடைக்கிறதுக்கு தாமதமாக இருக்குன்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாலே தெரியும். இந்தியா மேப்பு மாதிரி சுருங்கி இருக்கு. ஆமீன். சில நேரத்தில் கீழே ஒரு ஸ்ரீலங்கா கூட இப்படி. ஆக உபத்திரவத்தில் சோர்ந்துரும். ஆனால் ஆவிக்குரியவர்கள் அப்படி அல்ல. ஆவிக்குரியவர்கள் உபத்திரவ நேரத்தில் சோர்ந்திருக்க வேண்டும் என்று அல்ல பைபிள் நமக்கு சொல்றது. பைபிள் அழகா சொல்லுது இல்ல, உபத்திரவத்திலே பூரண சந்தோஷமா இருக்கிறோம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏம்மா, உலக மனிதன் ரட்சிக்கப்படல, நம்ம ரட்சிக்கப்பட்டோம். உலக மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நம்ம ஏற்றுக்கொண்டோம். உலக மனிதனிடத்திலே பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லை, நம்மிடத்தில் அது இருக்கு. நம்ம ஆவிக்குரிய நிலையில் ஆராதிக்கிறோம், வேத வசனங்களை மிக தெளிவாக கேட்கிறோம். அப்படி இருக்க நாமும் உலக மனுஷனை போல உபத்திரவ நேரத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது சோர்ந்து போவோமே ஆனால் நம்முடைய பலன் குறுகினதுன்னு பைபிள் சொல்லுதில்ல. அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு என்ன வித்தியாசம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு என்ன வித்தியாசம்? அவனும் தோத்திர ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை திட்டுறான், கோயிலை திட்டுறான், பாஸ்டரை திட்டுறான், கமிட்டியை திட்டுறான், பெத்த தாயை திட்டுறான். இவன் எல்லாம் என்னத்துக்கு பெத்தான்றான். பைபிள் என்ன சொல்லுது? தன் தாயை பார்த்து ஏன் என்னை பெற்றாய் என்று சொல்கிறவன் சபிக்கப்பட்டவனா. உலக மனுஷன் அதை செய்துட்டு இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட நானும் ஆமீன் ஆண்டவரை திட்டுறோம். நம்ம சில நேரத்தில் ஏன் தான் இப்படி செய்தாரோ, சில நேரத்தில் புருஷனை நினைச்சு ஆண்டவர் ஏன் தான் இவனை ஏன் தலையில கட்டினாரோ. அவன் பொண்ணு பார்க்க அந்த அன்னைக்கு நீ தான் சொன்ன இவன் தான் வேணும்னு. இது இப்ப பழி யாருக்கு மேல? ஆண்டவருக்கு மேல. ஒரு கஷ்டம் வந்த உடனே
ஒரு வருத்தம் வந்தவுடனே, எதிர்பார்த்தலுக்கு மாறுதலான ஒரு காரியம் வந்தவுடனே நம்ம சந்தோஷம் காணாம போயிருது, நம்ம மகிழ்ச்சி காணாம போயிருது. ஆனா பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? எந்த நெருக்கத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றோம்? ஏன் நமக்கு தேவாவியின் துணை தேவை? உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனா அந்த உபத்திரவத்திலே மகிழ்ச்சியாய் இருக்க. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர். மாமியார் சாபம் போடும் பொழுது ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு கேட்சி பிடிக்க தெரியணும், அவன் தான் அபிஷேகம் பெற்றவன். உலகம் நிந்திக்கும் பொழுது கள்ளம் போராண்டவர் தேங்க்யூ கேட்ச் 6 என்ன சொல்லிட்டு போனோம். அதுதான் ஆண்டவர் நம்மை அபிஷேகித்ததனுடைய அடையாளம். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை உபத்திரவத்திலே அவனால் மகிழ்ச்சியாய் இருக்க முடிகிறதோ அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம். மக்களை, பாடுகள் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, நிந்தை வரும் பொழுது, அவமானம் வரும் பொழுது, ஆமீன் தோத்திரம், இது ஒன்று நமக்கு தெரியாதது மாதிரி மகிழ்ச்சியாய் இருக்க ஒரு பிள்ளை கற்றுக்கொள்வானே, ஆனால் அவன்தான் நல்ல கிறிஸ்தவே. ஆனால் சமுதாயம் பார்க்கும் பொழுது எரும மாடு மாதிரி இருப்பான். என்ன சொல்லு, குளத்து பஸ் ஸ்டாண்டில் நடக்கிற பசுமாட்டை மாதிரி. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் உண்மை. உலகம் சொல்லுது, ஆமீன் தோத்திரம், இந்த பிரச்சனையில் இவன் போயிடுவான், இந்த பாடுகளில் இவன் குடும்பம் தோய்ந்து போய்விடும், இவன் இந்த நெருக்கத்தில் இவன் ஆண்டவரை தேடுறதை விட்டுருவான், இந்த பிரச்சனை வந்தால் இவன் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல குறைத்து விடுவான். ஆனா ஆவிக்குரியவன் அப்படி அல்ல. உலகம் சொல்லும், பாரு, இவ்வளவு கஷ்டம் வந்த பொழுது அவன் ஆராதனை அதிகரிக்கிறது, இவ்வளவு பிரச்சனை வந்த பொழுது அவன் ஜெபம் அதிகரிக்கிறது, இவ்வளவு நெருக்கம் வந்த பொழுது அவன் ஆண்டவரை தேடி இருக்கிறான். அவனுக்கு தெரியும், இந்த உபத்திரவம் நல்லது, இந்த உபத்திரவம் என் குடும்பத்துக்கு நல்லது, இந்த உபத்திரவம் நல்லது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஊசி குத்துனா வலிக்குமா இல்லையா? ஒரு குத்து குத்துனா நமக்கு நல்லதுன்னு நமக்கு தோணுதில்லை. இந்த ஊசி போட்டாங்கன்னா அப்புறம் தும்ம வேண்டியது வராது, இரும வேண்டியது வராது. ஆனா ஏன் சொல்றேன், இந்த ஊசியை, இந்த வருத்தத்தை என் உடலில் ஏற்றுக்கொண்டால் அதனால் எனக்கு ஒரு நன்மை வரும். இந்த ஊசியினால் வருகிற வலியை விட அந்த ஊசியினால் எனது வாழ்வில் செலுத்தப்படுகிற மருந்தினால் வருகிற நன்மை அதிகமாய் இருப்பதனால் நான் தைரியமா கொடுக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு தெரியும், இந்த உபத்திரவம் என் வருத்தத்திற்கு அல்ல, இதனால் என் குடும்பத்திற்கு ஏதோ ஒரு நன்மை வரப்போகிறது. இதனால் என் குடும்பத்தில், இதனால் என் வாழ்க்கையில், இதனால் என் எதிர்காலத்தில், இதனால் என்னுடைய கையின் தொழிலில், இதனால் என்னுடைய ஊழியத்தில் ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. அதனாலே இந்த உபத்திரவத்தை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, இந்த உபத்திரவத்தை நான் வெறுக்கவில்லை, இந்த உபத்திரவத்திலே நான் ஒருவரையும் தூஷிக்கவில்லை, பழிக்கவில்லை. மாறாக இந்த உபத்திரவத்திலே நான் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உபத்திரவ நேரத்தில் உலக மனிதன் இருக்கிறது போல நம்மமும் இருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு அர்த்தம் இல்லையேம்மா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அர்த்தம் இல்லையே. உபத்திரவங்களும் கஷ்டங்கள் வரும் பொழுது நாமும் அப்பாவையும் அம்மாவையும் அண்ணனையும் தம்பியையும் தங்கச்சியையும் குறை சொல்லிட்டு குத்தம் சொல்லிட்டு ஆண்டவரை வேற என்னத்துக்கு தான் இவர் இப்படி பண்ணினாரோ தெரியல அப்படின்னு அவரையும் பிடிச்சு உச்சந்தியில கொண்டு நிறுத்தி இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு என்ன அடையாளம்? ஒரு மனிதன் உபத்திரவத்தில் மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொண்டால் வேதம் சொல்லுகிறது அவன் ஆவிக்குரியவன் என்பது வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமீன். உபத்திரவம் நல்லது. அதனால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், ஆமீன், எவ்வளவோ தீங்குகள் அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், ஆமீன், மரணம் வரும் என்ற நிலை வந்தது அப்படிம்பார். தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அற்று போயிற்று. அப்பவும் ஆண்டவரேன்னு தான் கூப்பிட்டார்.
அப்பவும் ஆண்டவர் தான் சார்ந்து கொண்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த உபத்திரவத்திலும் தன்னை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ளுகிற, அந்த பாடுகளின் நடுவிலும் தன்னை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ளுகிற, அந்த நெருக்கத்தின் நடுவிலும் தன்னை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ளுகிற வசனம் அவருக்குள் இருந்தபடியினால் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று சொல்லுகிற அந்த வசனம் தங்களுக்கு தெரிந்திருந்தபடியினால் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆமீன், அது முடிவிலே மகிமையை எனக்கு கொண்டு வரும் என்ற வசனம் அறிந்திருந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் உபத்திரவ மகிழ்ச்சியாயிருக்க கற்றுக்கொண்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2, பரிபூரண சந்தோஷம். அந்த வார்த்தையை சொல்லுங்க, அல்லேலூயா. சாத்தான் வெட்கப்படுகிறவான் சில குடும்பங்கள்ல எல்லாம். அவன் நினைப்ப இந்த பிரச்சனையை கொண்டு வந்து அவன் சுவிசேஷம் சொல்றதை நிறுத்திடுவான். இந்த பாடுகளை அவனுக்கு கொண்டு வந்தா அவன் ஆலயத்துக்கு போகிறத நிறுத்திடுவான். அவன் இந்த பண கஷ்டத்தை அவனுக்கு கொடுத்தா அவன் ஆண்டவருக்காக வேலை செய்யறத நிறுத்திடுவான்னு அவன் நினைப்பான். அதானே யோபு குறித்து சொல்றான், நீர் மட்டும் அவனுக்கிட்ட வேலையை எடுத்து பாரும், அவன் உம்மை தூஷிப்பானோ அப்படி சொல்ற. பிசாசுனுடைய கணக்கே அதான். இவன் கஷ்டம் வந்தா இவன் ஆண்டவர் ஆராதிக்க மாட்டான், கஷ்டம் வந்தா இவன் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க மாட்டான், இவன் சந்தோஷம் இவனை விட்டு போயிரும். ஆனா பரிசுத்தவானுடைய ரகசியமே அதான். இவ்வளவு நெருக்கத்திலும் ஆலயத்தில் வந்து அவன் பாடுகிறான், ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். பிள்ளைகளே, இந்த வேதம் எடுத்ததனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நெருக்கத்தின் நேரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வது. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆமீன், இதுதான் நம்ம தேவ மனிதனாகிய யோபுவினிடத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. இவை ஒன்றிலும் ஆண்டவரை குறை சொல்லவில்லை, இவை ஒன்றிலும் அவர் ஆண்டவரை சேவிக்காமல் இல்லை. இந்த நெருக்கம், இந்த பாடுகள், நல்லா கவனிங்க, பிசாசு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், நமக்கு விரோதமாய் திட்டங்களை தீட்டி 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 கடைசியில் அவனுடைய கைரேகையை அழிஞ்சிடணும். பாப்பா, எவ்வளவோ செய்து பார்த்தேன், இவனை என்னால் அடக்கவே முடியல, இவன் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கான், இவன் எந்த கஷ்டத்திலையும் சந்தோஷமா இருக்கான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருப்பதினாலே. அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருப்பதினாலே, பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருப்பதினாலே. என்னை கேட்கிற அருமையான பிள்ளையே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா, நான் ஒரு உலக மனுஷன மாதிரி இருக்கக்கூடாதுப்பா, சக மனிதனை போல நான் இருக்கக்கூடாது. ஆமீன். அந்த மனிதனை போல நான் இருந்தேன்னா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு என்னம்மா அர்த்தம்? நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்னம்மா அர்த்தம்? நான் வசனத்திற்கு கீழ்ப்படிந்தேன் என்று சொல்ல என்ன அர்த்தம்? நான் அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றது என்ன அர்த்தம்மா? ஆமை, சோத்துப்பான நிறைய சோறு இருந்தாலும் மகிழ்ச்சி தான், வெறும் பாத்திரம் இருந்தாலும் மகிழ்ச்சி தான். அதுதான் பரிசுத்தவான்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வாருமையா போதகரே என்று சொல்லுகிற பாடலை இயற்றிய அருமையான ஸ்தோத்திரம் பண்டிதர் தன்னுடைய வீட்டிலே, ஆமென், சாப்பாடு இல்லை, அவருக்கு உணவு கிடைக்க வேண்டிய எல்லா வாசலும் என்ன செய்தது? அடைக்கப்பட்டுச்சு. அவர் வீட்டுக்கு ஆகாரம் வருகிற எல்லா வழியும் அடைஞ்சு போச்சு. இவர் போயிட்டு திரும்பி வருகிறார். ஆமீன். அப்ப மனைவி சொல்றாங்க, பிள்ளைகளை 2-3 நாளா சரி அப்பா ஏதாச்சும் கொண்டு வருவார்னு படுக்க வச்சிருக்காங்க. பிள்ளைகள் தண்ணியை குடிச்சு குடிச்சு பருக்குது. இப்ப அவர் வெளியே போயிட்டு வருகிறார். புருஷனுடைய வருகைக்காய், மனைவியும் தகப்பனுடைய வருகைக்காய் பிள்ளைகளையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் வரும் பொழுது வெறும் கையோடையே வர்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவின் இடத்துல போடுறார். ராஜா பாட சொல்லுகிறார். புலவர்கள் யாரை புகழ்ந்து பாடணும்? ராஜாவை புகழ்ந்து பாடணும். நம்மால் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு, நம்மால் தான் ஆண்டவரை அறிந்து விட்டாரு. இப்ப இவர் யாரை புகழ்ந்து பாடினார்? இயேசுவை புகழ்ந்து பாடிட்டார். ராஜாவுக்கு கடுப்பாயிற்று. நல்ல வேளை உன்னை கொல்லாம விடுகிறேன், இனி இந்த ஏரியா பக்கம் வரப்படாதுன்னு துரத்தி விட்டார். உயிரை மட்டும் கையில் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வருகிறார். இப்ப பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க?
தன்னுடைய வீட்டிலே தோத்திரம் அப்பா ஏதாச்சும் அரண்மனையிலிருந்து கொண்டு வருவார். ஏதாகிலும் ஆமீன் வரும்னு சொல்லி எதிர்பார்ப்புடன் இருந்த பிள்ளைகளுக்கு வெறுமைத்தான் இருந்துச்சு. தன் மனைவியின் தேவையை பூர்த்தி செய்ய முடியல. இயேசுவை புகழ்ந்து பாடினதினால் உபத்திரவம். தன் பிள்ளையினுடைய பசியை ஆற்ற முடியல. இயேசுவை புகழ்ந்து பாடினதினால் உபத்திரவம். சரித்திரம் மிக தெளிவாய் சொல்லுது. இவர் நேர வீட்டுக்கு வந்தார். மனைவி பிள்ளைகளை பார்த்து சொன்னார், சாப்பிட உட்காரலாமா அப்படின்னா. சரி, எப்போ எங்கே சாப்பிட இருக்கலாம் வாங்க. எல்லாரையும் தன்னுடைய தோத்திரம் சாப்பிடுகிற வராண்டாவில் கூட்டு உட்கார வைக்கிறார். எல்லாருக்கும் தட்டெடுத்து கையில் வைக்கிறார். வெறும் பாத்திரம் கொடுக்கப்படுகிறது. வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உணவில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வெறும் தட்டு எடுத்து வைக்கப்படுகிறது. அன்னை தான் புகழ்ந்து பாடுகிறார், வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியேறும். வெறும் பாத்திரம் இருக்கு. கூட ஒரு பாத்திரத்தை வேறு யாரு? மரியாளின் மகனுக்கு. நம்ம 5 பேர் இருக்கோம், நம்ம கூட 6வது ஒரு தட்டெடுத்து வை. 3 பேர் இருக்கிறோம், 4வது ஒரு தட்டெடுத்து வை. யாருக்கு? மரியாளின் மகனுக்கு. யாரையாது? ஏசப்பாவுக்கு ஒரு தட்டி எடுத்து வை. வச்சுட்டு கூப்பிடு, சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே, சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். அதான் மகிழ்ச்சியா இருந்தாங்கல்ல. அப்பவும் ஆண்டவர் வேண்டான்னு சொல்ல தோணல. அப்பவும் ஜெபம் வேண்டான்னு சொல்ல தோணல. அப்ப இனி விசுவாச வாழ்க்கை வேண்டான்னு சொல்லல. அப்ப இருதயம் மகிழ்ச்சியா தான் இருந்து, இருதயம் சந்தோஷமா தான் இருந்து, அப்பவும் பாடல் எழும்பத்தான் செய்துச்சு. ஆண்டவரே நீர் எனக்கு வேணும், என் வீட்டுக்கு நீர் வரணும்னு கூப்பிடத்தான் முடிஞ்சிச்சு. அது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், அந்த மிகுந்த உபத்திரவத்திலும் எனக்கு பூரண சந்தோஷம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த உபத்திரவம் என் குடும்பத்தில் நல்லது. இதுவரையிலும் கஷ்டங்கள் வரும் பொழுது முறுமுறுக்கிறேன். இதுவரையிலும் கஷ்டங்கள் வரும் பொழுது நான் துக்கமுகமாய் இருக்கிறேன். ஆனால் இனி அப்படி அல்ல, இனி அப்படி அல்ல. எனக்கு வருகிற உபத்திரவத்திலே மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். அதனால் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை இந்த தேசம் அறியும். ஹல்லேலூயா. இந்த உலகம் நீங்க தேவ பிள்ளைகள் என்பதை எப்ப அறியும் தெரியுமா? சபையில் கூச்சலிட்டு பாடும் பொழுது அல்ல. எந்த உபத்திரவத்தின் நேரத்திலும் இயேசு நல்லவர் என்று சொல்கிற சப்தம் உன்னுடைய வாயில் மகிழ்ச்சியாய் புறப்படுமே. ஆனால் இந்த உலகம் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை அறியும். இயேசு ஜீவிக்கிறார் என்பதை அறியும்.